கேக்கு தான். எப்பவுமே கோட்டை டிவிகே தான். இல்ல அதெல்லாம் ஜெயிக்க முடியும். சும்மா சொல்றேன் தலையா. யாருமே காட்ட முடியாது. எப்பவுமே டிவிகே தான். எங்க அண்ணா பார்த்தா எத்தனை பேரு வந்து நிக்க சொல்லுங்க. ஒரு ஓட்டு விழாது. அந்த கோட்டையை இடிக்கதான் எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. தர மாட்டேன் ஆட்டிட்டா அவர் ஒரு கோட்டையை கட்டுவாரு. அப்ப பார்க்க சொல்லுங்க. யாரு ஜெயிச்சாலும் வந்து சென்னையை பொறுத்தவரை திமுக தான் ஜெயிக்குவாரு. இதெல்லாம் கிடையாது. இனிமே டிவிகே தான். இனிமே தளபதி கோட்டை டிஎம்கே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். 2020 சென்னை பொறுத்த வரைக்கும் யாரா வேணா இருக்கலாம். ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் டிவிகே தான். வந்து தளபதி ஒரு ஆளே இல்ல. கையில வீடியோ போட்டு என்ன பேசுன நீ அப்படி இப்படிலாம் கலாய் டிஎம்கே அவ்வளவு குத்துருப்பாங்க. அதனால கேட்பாது. இன்னும் 100 ரூபா கொடுத்தா எங்களுக்கு பேசுவாங்க. டிஎம்கே அவ்வளவு குத்துறதுனால சக்தி பராசக்தி டிஎம்கே ஒரு தீய சக்தி. பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. எப்பவுமே எங்க அண்ணன் தான். எங்களுக்கு இந்த டீனர்ல எங்க அண்ணன் தளபதி தான். 2026 ஓட்டு பிஸ்கட் போட்டாங்க தலை. அதான் தலை குலைச்சு நிக்குது. ஜூலி வந்து சொல்றாங்க என்ன பேசவே தெரியல. அது வந்து ஜூலி வர சொல்லுது. பிஸ்கட் போட்டாங்க. நாய் தூண்டு போட்டாங்க தலை. அதனால தலை ஜூலி அப்படி சொல்லிருக்காங்க. முடிஞ்சா வந்து பிரச்சாரம் பண்ற ப்ரோ அதெல்லாம் வெளியே வந்து பேச சொல்லு ப்ரோ. வீடியோக்குள்ளே அவன் சூது மாதிரி ப்ரோ. கண்டிப்பா ஜெயிக்க முடியும். டிஎம்கேவோட கோட்டை அப்படின்றாங்க. இனிமே டிஎம்கே கிடையாது. விஜயோட கோட்டை, எங்க அண்ணனோட கோட்டை இது. விஜய் தான் ஜெயிப்பாரு. ப்ரோ யாரு வேணா வர சொல்லு ப்ரோ. விஜய் தான் ப்ரோ ஜெயிப்பாரு. பாத்தீங்கன்னா டெய்லி விஜய் திட்டி என்ன ஒரு வீடியோ போடுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் பாக்குறீங்களா? ப்ரோ அதெல்லாம் பார்க்க மாட்டேன். தள்ளிட்டு போயினே இருப்போம். அவங்க சொன்னா அவங்க சொன்னது நினைச்சிடுவானா? நாங்க தான் டிவிகே தான். இதுக்கப்புறம் டிவிகே சக்தி பராசக்தி டிஎம்கே ஒரு தீய சக்தி. பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. எப்பவுமே எங்க அண்ணன் தான். எங்களுக்கு இந்த டீனர்ல எங்க அண்ணன் தளபதி தான். 2026 ஓட்டு பிஸ்கட் போட்டாங்க தலை. அதான் தலை குலைச்சு நிக்குது. ஜூலி வந்து சொல்றாங்க என்ன பேசவே தெரியல. அது வந்து ஜூலி வர சொல்லுது. பிஸ்கட் போட்டாங்க. நாய் தூண்டு போட்டாங்க தலை. அதனால தலை ஜூலி அப்படி சொல்லிருக்காங்க. முடிஞ்சா வந்து பிரச்சாரம் பண்ற ப்ரோ அதெல்லாம் வெளியே வந்து பேச சொல்லு ப்ரோ. வீடியோக்குள்ளே அவன் சூது மாதிரி ப்ரோ. கண்டிப்பா ஜெயிக்க முடியும். டிஎம்கேவோட கோட்டை அப்படின்றாங்க. இனிமே டிஎம்கே கிடையாது. விஜயோட கோட்டை, எங்க அண்ணனோட கோட்டை இது. சென்னை டிஎம்கே தான் ஜெயிக்கும். சான்ஸே கிடையாது. யார் பாத்தீங்களா தூக்கின்னு வந்திருக்காரு. என்ன அரசியல் தெரியும்னு கேக்குறாங்க எல்லா கட்சியிலும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அரசியல் இருந்தா அரசியல் தான் இருக்கணுமா? நீ நல்லா பண்ணலாம் தான் எங்க அண்ணன் இறங்கிக்கிறாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே. டிவிகே தான். அவர் தான் வருவாரு. கோட்டை இது டிவிகே கோட்டை. சென்னை தான். சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடே எங்க அண்ணன் கையில. அரசியல் தெரியாதுன்றாங்க அவருக்கு. அப்படிலாம் யாரும் இல்லைங்க. யாருங்க? எம்ஜிஆர், எங்க அம்மா எல்லாருமே அதுல இருந்தா வந்தாங்க. அவங்களாம் ஜெயிக்கலையா? சான்ஸே இல்லை. அம்மா பண்ண முடியாது. அவங்க இறந்துட்டாங்க. அவர் உள்ள பூந்தாரு. இப்ப அவரை தள்ளுறதுதான் எங்க அண்ணன் வந்திருக்காரு. அதனால எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. கன்ஃபார்மா ஜெயிப்பாரு. இன்னைக்கு எனக்கு பர்த்டே. எங்க தளபதியை இன்னைக்கு பார்த்துட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கோட்டைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு பதில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி டிஎம்கே கோட்டைன்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் இவரை பார்த்து பயப்படுறாங்க? ஏன் இவருக்கு வந்து அவர் வர்றதுக்கும் சரி, அவர் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கும் பல தடைகளை கொடுக்குறாங்க? அதுக்கான ஒரு கேள்வி மட்டும் அவங்க பதிலை மட்டும் அவங்க சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், தற்கூரி கூட்டம் சொல்றாங்கல்ல, அந்த தற்கூரி கூட்டம் சொல்றவங்க வந்து யார் பார்த்தீங்கன்னாக்கா வாழையடி வாழையாக கொத்தடிமைகளாக கொடி பிடிச்சு கொண்டிருக்கோம். அவங்க தான் வந்து தற்கூரி கூட்டம்னு சொல்றாங்க. என்னால் நம்பவே முடியல. நானும் தளபதியை பார்த்தேன்னு நான் வந்து லைஃப்லேயே நான் வந்து பார்த்ததே இல்லை. தளபதியை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமு. 2026ல் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. நான் வந்து தளபதியை வந்து பார்த்தேன்னு 2026ல் நாங்கள் தான். சீமான அவனுக்கு சீட்டு கொடுத்தானா? இல்ல எதுக்கு அவனை பேசுறதுக்காக வச்சிருக்கான்? எங்க இருந்து துட்டு வருது அவனுக்கு? பேசுறதுக்காக வச்சிருக்கான். அவனை மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கும் தெரியும். பேசக்கூடாதுன்னு இருக்கும், அவ்வளவுதான். சரியா? அவனுக்கு மேல பேச
தெரியும் ஈனத்தனமா. அப்படி எதுக்கு தலைவரே ரிலீஸ் பண்ணோம்? எப்படி தலைவரே ரிலீஸ் பண்ணோம்? யார் ரிலீஸ் பண்ணோம்? அந்த அவசியமே கிடையாது. என்கிட்ட படம் தெரியும், ஆனா பார்க்கலையே. நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம். ரிலீஸ் பண்ணா தலைவா ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? இல்ல தலைவா வந்துச்சு இல்ல, கலெக்ஷன் அஃபெக்ட் ஆச்சா? எவன் ரிலீஸ் பண்ணாலும் அதெல்லாம் ஒரு மயிரும் புடுங்க முடியாது என் தலைவர்கிட்ட. சரியா? பார்த்துட்டேன், ஹாப்பி. பட் ரொம்ப கூட்டமா தான் இருந்தது. பட் ஓரளவு ஒரு பார்த்துட்டேன், அழகா இருந்தாரு. என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு பேசாம போயிட்டாரு. அது உங்களுக்கு இங்க ரொம்ப கூட்டம், முன்னாடி எல்லாம் நிக்க முடியல. எங்களுக்காக தான். சரியா? எங்களுக்காக தான். பார்த்தாலே போதும், முன்னாடி அவ்வளவு கூட்டம். எங்களோட இதுக்காக தானே அவர் போனாரு. கூட்டம் இருந்து வேற எது நாங்க ஜெயிக்க முடியுமா? இது வந்து ஃபுல்லா பிசினஸ். எங்க நின்னாலும் அவர் ஜெயிப்பாரு. ஜெயிக்கும் அப்படின்றாங்க. அப்பெல்லாம் இல்ல. கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல. அந்த அழகு எல்லாமே அப்படியே குறைவாம இருக்கு. சொல்றேன், நாங்க 200 பிளஸ் சீட்டு தளபதி தான் இங்க வந்திருக்கிற கூட்டம் ஒன்லி விஜய் சாரை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல. இவ்வளவு கூட்டம் எல்லாமே ஓட்டா மாற போகுது. இது வந்து பிசினஸ் பண்ற ஏரியா. இது வந்து டிஎம் ஏதாவது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து கணிப்பு எடுத்ததெல்லாம் அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. மக்கள் வந்து புது ஆட்சியை எதிர்பார்க்கறாங்க. புதுசா ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் யார் யார் ஆள்றாங்க. டிஎம்கே தான் ஆள்றாங்க, ஏடிஎம்கே தான் ஆள்றாங்க தெரியும். மக்களுக்கு வந்து புதுசா ஒரு ஆட்சி வரட்டுமே, புதுசா வாய்ப்பு கொடுக்கலாமே, என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இவர் சினிமால இருந்து வந்தவர்னு சொல்றாங்களே, எல்லா கட்சியும் விமர்சனம் பண்றாங்க. சினிமால இருந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் சார் கூட எதுல இருந்து வந்தாரு? சினிமால இருந்து தானே வந்தாரு. ஜெயிக்க முடியுமா? ஏன்னா வந்து வியாபாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வந்து 2 கட்சி தான் இருந்தது. இவங்களுக்கு இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி போட்டோன்றதுனால போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கண்டிப்பா மாற்றம் வரணும்ன்றது எல்லாருமே விரும்புவாங்க. அதனால கண்டிப்பா வியாபாரிகள் இருக்கிற இடம் அதிகமாக டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. இல்ல வியாபாரிங்க இருந்தா கூட இப்போ அவங்களுக்குமே ஒரு அதிர்ச்சி இருந்துட்டு போங்க. 2 பேருக்கு யாருன்னா போடணுன்றதுனால ஒரு ஃபோர்ஸ்ல போட்டிருப்பாங்க. மற்றபடி எல்லாருக்குமே இப்போ நானுமே ஒரு வியாபாரி தான். எனக்குமே வந்து ஒரு மாற்றம் வேணும்ன்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க இங்க கிடையாது, பெரம்பூர். அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஜெயிக்க முடியுமா? ஏன்னா இந்த கூட்டணியுமே இல்லாமல் தனியாக நிற்கிறாங்க. கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்க. கூட்டணி இருந்தாதான் ஜெயிக்க முடியும்ன்றது அர்த்தம் கிடையாது. அதாவது பயப்படுறவங்க என்ன கூட்டணி எதிர்பார்க்கலாம். இது வந்து பயம் இல்லாம தனியா நிக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து மக்கள் சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கு. கண்டிப்பா அது இல்லாத 234ல கண்டிப்பா 150 தொகுதியில கண்டிப்பா நம்மளால வர முடியும். விஜய் அவர்கள் வந்து நிறைய விமர்சனம் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தற்கொலை கூட்டம் அது. அவங்க யாரை தாங்க விமர்சனம் பண்ணல, யாரை விமர்சனம் பண்ணல. அதாவது ஒருத்தவங்கள ஜாஸ்தி பேசுறாங்கனாலே பயம் வந்துட்டனால தான் ஜாஸ்தி அவரை பத்தி விமர்சனம் சொல்லி விமர்சனம் பண்றாங்க. என்ன கொள்கை வேணும் உங்களுக்கு? அவர் இப்போ சொல்றது எல்லாமே எல்லாருக்குமே தகுந்த கொள்கை தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவர் ஏன்னா அவர் என்ன செய்ய போறாரோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. சும்மா எல்லாரும் மாதிரி நானும் 505 அடிச்சு விடலாம், 1000 கூட அடிச்சு விடலாம், ஆனா செய்யணும், அதுதாங்க விஷயம். அவர் எது செய்வாரோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. சும்மா நானும் என்னால இது முடியும் அது முடியும் எல்லாமே சொல்லிட்டு இருக்கலாம். அவரால் எது முடியும் அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. அதாவது நான் கூட பேசலாம், யார் வேணாலும் இஷ்டத்துக்கு. இப்போ எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். அவங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹேட்டர்ஸ்னால அவங்க இம்ப்ரூவ் ஆகுறாங்க. அதுதான் அவங்க மோட்டிவே. மற்றபடி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து சும்மா ஒரு நடிகரை பார்க்க வராங்க, நடிகரை பார்க்க. இவ்வளோ நாள் நம்மளும் நடிகர்களை பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கோன்னு எதிர்பார்க்குறீங்க? நடிகர்களை எல்லாருமே பார்த்து தான் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அவர் நடிகர்ன்றது ஏன்னா அது வந்து அவருக்கு ஒரு அடையாளம் மட்டும்தான். மற்றபடி அவர் என்ன பண்ணுவாருன்றதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுவாருன்றது எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒருத்தவங்க ஒரு ஃபீல்டை விட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு வராங்கன்னா எதனால் வருவாங்க? நமக்கு அதில் சரிவு வந்துருச்சு, சரி நம்ம வேற எங்கன்னா போனால் தான் நம்ம வந்து க்ரோனாக ஆக முடியும்னு தான் வருவாங்க. ஆனால் ஆல்ரெடி பீக்கில் ஒருத்தர் அந்த ஃபீல்டை விட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு வராருன்னா அதை தூக்கி விட்டவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். அவரும் வந்து நம்ம நாட்டில் இருந்திருக்கிறாரு, எதுவுமே சரியில்லைன்றதுனால தான் இதை மாற்றணும்னு வராரு.